அண்ணன் பையா செல்லம்மா கூப்பிடுறேன். ஆட செத்த நேரம் இரு, வாச்சுக்கிட்டே தான் இருப்பேன். எப்ப பார்த்தாலும் கை சும்மானு இருக்காது உனக்கு. தலைப்பாட்டு தங்கம் போட்டு வந்திருக்கேனா? போச்சா சோனமுத்தா? கண்ணும் போச்சா? ஆயா இதெல்லாம் தங்கமா இருந்தா நான் எங்க வர போறேன்? இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு கண்டுபிடி. என்னை பார்த்த பின்புதான் அந்த பாட்டு தானே. அந்த பாட்டு என் நண்பனுக்கு பிடிக்கும். ஒரே பருமோரே. நாங்களாம் சேர்ந்து இன்னைக்கு ஜாலியா ஒரு ஜோடியா காட்டுல போய் காவல் பார்க்க போறோம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஒருத்தர் சில காலமா ஒருத்தரை நான் விரும்புறேன். இல்லைன்னா முதலிரவுக்கு வர்ற மாதிரியா? ஆமா, அப்புறம் நான் முதலிரவுக்கு வர மாதிரியா வந்திருக்கேன். உங்க மண்டையை பழக்க போற பாருங்க. அவரை நான் எப்படி நினைச்சிருக்கேன்றதை உங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லவா? என்னன்னு தெரியாம தான் முடிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்றேன் அதான் கேட்டேடா இங்கே. சரி பாடு. எண்ணி தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நெஞ்சை தொட்டு பின்னி கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. அன்பே ஓடிவா, அன்பாய் கூடவா, அன்பே ஓடிவா, அன்பாய் கூடவா. தினமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னல் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நெஞ்சை தொட்டு பின்னி கொண்ட கண்ணன் ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. என் மனசுல அம்பட்ட ஆசைகள் இருக்கு. நான் அவரை நினைச்சு வர துரும்பா இழைச்சு போயிட்டு. நீ இழைச்சிட்டேன்னா உண்மைதான் டாடி. ஒருவேளை சாப்பாடு தான். இப்போ நைட்டு நான் சாப்பிட இறங்கினேன் பார்த்தீங்களா? அப்படிலாம் நான் தான் அவர் காதல் நினைச்சு உருகுறேனே தவிர அந்த சண்டாலம் வேற ஒருத்தைய நினைச்சு உருகுறான். ஏன் மச்சான் அப்படியே பண்ணா? அப்படித்தான் பண்ணா. எனக்கு போட்டியா இன்னொரு சக்கலாத்தியை பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கா. இன்னைக்கு நானா இல்ல அவளான்னு பாத்துறேன். வரட்டும். அந்த சூம்புன காலை ஒடிக்கல. காலையில டோல்கேட்ல போய் கேக்குறேன்.
பச்சரிசி கொத்தமல்லி கீரையோட. அண்ணே கோவப்படாதண்ணே. ஏண்ணே? அதே ஊர் தானே, அதே குளத்துப்பட்டி தானே. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோட. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சொரு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்போ கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அண்ணே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதும் பழைய கஞ்சி. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குச்சி சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. அண்ட குண்டா சாமஞ்சட்டை அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு மூக்குத்திய பெங்கல வச்சுத்தான். அண்டா குண்டா பானை சட்டை அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு மூக்குத்திய பெங்களை வச்சுத்தான். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு மாடு மேய்க்க போறோம். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். யாருமே இல்லாததுக்கு யாருக்கு டீ குடிக்கிறேன்? ஒரே திரண்டு வச்சான், ஒருத்தன் மட்டும் உழ வச்சான். நான் கட்டி காத்த என் புதுக்கோட்டை அரமனை இடிஞ்சு போய் கிடக்கடா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கண்ணே. இதில் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் ஊட்டிகிட்டு போகிறானோ, எத்தனை பேர் ஒத்தையில் பயந்துக்கிட்டு திரும்பி வர்றானோ. ஐயா நீங்கள் ஊரா உள்ளூரா வெளியூரா? ஐயா வெளியூரா? உள்ளூருங்கிறதானே உட்காந்துருக்காங்க. உள்ளூர் ஆளுகள்லாம் கை தூக்குங்க. பொம்பளையாள் ஊரா உள்ளூராத்தா? நீங்கள் ஜானி வட போலையா அண்ணே? சாணி தொளிக்க போலையா? ஒரு பாடுறா, என்னோட செக்யூரிட்டியை பாடுறா. என் பாதுகாப்புக்காக செக்யூரிட்டி சும்மா கிடையாது, லண்டன்லேருந்து இறக்கியிருக்கேன். ஏதாய் உன் குடும்ப பிரச்சனை இங்கே இழுக்கலை, படுத்துக்க. என் ஜி மாட்டி படுத்துக்க, பிறண்டு படுத்தாய். ஒரே பக்கம் படுத்தா சேலையில் கரையாம வச்சிடணும். பிறண்டு ஷார்ப் வைடா, பேசா இருக்குடா. ஏன்டா இவங்க பேர் நீ பாடா படுத்து. நான் சாதாரண ஆள் கிடையாது. யாருண்ணே? இந்த உலகத்திலே பெருங்கொண்ட கோடீஸ்வரன் மையாருன்னா நான் தான். என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர? கோடீஸ்வரம் மைனா வீட்டில் இருக்க வேண்டியதாடா. மக்களை மகிழ்ப்பதற்காக. அப்படியாண்ணே? கதைக்காக கோடீஸ்வரன் சொன்னேன். மன்னிச்சிருண்ணே, தெரியாமல் சொல்லிட்டேன். குறிஞ்சி நாட்டுடைய தலைவர். சத்தம் இங்கே ஏக்குது மேடம். எக்காவ் உன் தம்பி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சைலன்ஸ் ப்ளீஸ். பாடத்தை கவனிங்க ஸ்டூடெண்ட். சேப்பரியா, மங்கேகரசி, மருதமணி, தோப்பு மண்டையன் செந்தில் முருகன், ஓகே, மணிகண்டன், உள்ளேன் ஐயா. தாஸ், ராஜேந்திரன், கதிரேசன், சோத்துப்புள்ள அடிச்சு விடுங்க. எங்க அப்பா மாதிரி கிடையாது, எங்க ஆத்தா. சொல்கிறான் கோத்தா. இந்த பெட்டிக்காரன் மெட்ராஸில் பிறகு தின்னு செஞ்சிருப்பானோ.
கோத்தாங்கிறது சூப்பர்வா. மணிகண்ட என்றைக்குமே சூப்பர்ண்ணே. எங்கள் அப்பா என்னண்ணே ஏன்னு இவ்வளோ வருத்தப்படுறீங்க? அப்பா போன எலெக்ஷனில் தோற்று போயிட்டார். என்ன சொல்கிறீங்க? காம் கருத்தாக தோத்தாக. இப்போ புரியுதா? மயிர் மனே எது கேட்டாலும் தரத்தினு முடிச்சானமா ஏன்டா எடுக்க 19 வருஷமா ஏத்தா எங்கள் அப்பா எலெக்ஷனில் தோக்குறதோ உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா? 19 வருஷமாக எங்கள் அப்பா தான் தலைவராக இருந்தார், குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர். என்ன 19 வருஷமாக ஜெயிச்சவர் ஏன்னா திடீர்னு தோற்று போயிட்டாரு? உன் கிரகம் பிடிச்சி ஆட்டிருச்சு. சொல்ல விடுங்க ப்ரோ. ஒரே ஓட்டில் தோற்று போனார் எங்கள் அப்பா. அந்த ஒரு ஓட்டையும் போட்டது எங்கள் அப்பந்தேன். எப்படிங்க? அந்த ஓட்டு குத்துவாங்குவார், ஒரு அச்சு மாதிரி இருக்கும்ல. ஆமாண்ணே. அதை எடுத்துக்கிட்டு மையை இப்படி குத்திட்டு பேப்பரில் குத்த போனவே சாமி இறங்கிருச்சு. எதிர்த்து அப்பாவை ஏற்றுன்னுட்டவன் புளிய மறைச்சுன்னா அப்பா முருங்கை மறைச்சுன்னா ஆடிக்கிட்டே அவன் சின்னத்தில் குத்திட்டு வந்துட்டு இப்படித்தான் ஓட்டு பட்டி ஆடிச்சு. நீ போயிட்டே வர வேணாம், அப்படியே புதுக்கோட்டைக்கு போயிடாதப்பா. மீதி நாடகம் பிடிக்க. அதனால எங்கள் அப்பா, தம்பி அண்ணே நம்ம ஓட்டே நம்ம ஓடாமல் அடுத்தவனுக்கு போட்டோம்னு அப்பா மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அப்பா ரொம்ப மனசு உடஞ்சிருப்பாருண்ணே. ரோசப்பட்ட அப்பா அம்மா பக்கத்தில் படுத்து கிடந்தவர் அம்மாவை சுரண்டிட்டாரானே. சொல்ல விடுறா. சரி சொல்லுண்ணே. கயத்தை எடுத்துக்கிட்டு நாட்டுக்கிட்டு ஆகலாம்னு போயிருக்காரு. போய் அங்கனக்குள்ளே கயத்தை போடும்போது தான் தெரியுது அது அருணா கயிறு எடுத்துக்கு. சரிண்ணே அப்பா வீட்டுக்கு வந்து மறுநாள் 1 மணிக்கு நைட்டு. சரி. அப்பா சரக்குன்னு சொன்னாலே பயப்படுவார். தூக்கயிறை எடுத்துகிட்டு போய் தூக்கு போட போகும்போது இவர் போடுற மரத்தை இன்னொருத்தையும் தொங்கிருக்கியா. என்ன சொல்றிய? அதை பார்த்துக்கிட்டு முண்டை பையன் மிரண்டு அப்பா பயத்தில் ஓடியார புதுசாக பால்வாடி கட்டுறாங்க நம்ம ஊரில். அந்த பால்வாடி செவர் ஈரச்சவருக்கு அதுக்கு அதில் விழுந்து உடைச்சி இப்போ 7 லட்ச ரூபா கட்டியிருக்காண்டா வெண்டமேனே. சத்திய சோதனை. கயத்துக்கு நமக்கு ராசிலின்னு அப்பா நேற்று மருந்தை குடிச்சிட்டாருப்பா. என்ன சொல்றிய? அப்பா குடித்தது மருந்துன்னு நினச்சோம். நம்ம அம்மாவுக்கு வாங்கின இருமல் டானிக்கை குடிச்சு சரின்ட்டு நேற்று காலையில் மருந்தை குடிச்சிட்டேன் காப்பாற்றுங்கன்னு அப்பா சொன்னார். சரிண்ணே. மாட்டு வண்டியெல்லாம் பூட்டிக்கிட்டு அப்பாவை மருத்துவமனைக்கு கொண்டு போனேன். சாகலப்பா. எந்த பாட்டிலுப்பான்னு கேட்டேன். வீட்டுக்குள்ளே அடுப்பாங்குடைக்கில் இருந்துச்சு, அந்த பாட்டில் போய் பார்த்தா அவன் விஷத்தை குடிக்கலடா. வேறு இது என்ன பாட்டில்னே? தங்கச்சி மக பிறந்ததுக்கு வாங்கின ஆர்லிஸை குடிச்சிருக்காண்டா. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ப்ரோ. என்ன சொல்றிய? இந்த கவலையிலையும் உனக்கு, இந்த துக்கத்துலேயும் உனக்கு கிளுகிழப்பு கேட்குறாரு. ஆனால் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. அண்ணே நல்ல விஷயம்னே. குளத்துப்பட்டி கிராமத்துக்கு நான் வந்த நேரம் பொம்பளை ஆளுக ஆத்தா என் கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும், வாழை மரத்தில் உள்ள வாழைக்காயை பிச்சைன்னா மணிக்கட்டோட ஒடிச்சே விற்கக்கூடாது. அதே மாதிரி ஆம்பளை ஆள் வந்து கடா செவரை ஒட்டிக்கு அடிச்சுக்கிட்டு கிடக்கூடாது. அழகு கோயில தான் எனக்கு கல்யாணம். என் வருங்கால மனைவியை நான் பார்த்ததில்லை. என் பொண்டாட்டியை எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் தான் பூ கிடைக்காம எங்கள் அம்மா ஆவாரங்குலையை ஒடிச்சு வச்சுருக்கு தலையில். எங்கள் அம்மாட்ட கேட்டேன், உன் மருமக எப்படி ஆத்தான்னு கேட்டேன். எங்கள் அம்மா சொன்னிச்சு, அவளை முன்னாடி வச்சுக்கிட்டு 35 கிலோ அரிசியே திங்கலாமா. என்ன அண்ணி அம்புட்டு அழகாக இருப்பாங்களாண்ணே? ஆமாடா. என்னடா 2 லட்சம் பேர்த்துக்கு அன்னதானம் நடந்திருக்கு. இப்போ உள்ளே போயிருக்கா 3 லட்சமாக சோறு விளைஞ்சிருக்கு. இது வரல, ஒரு பக்கம் நட்டுக்கிட்டே போயிருக்காங்க, காலை வச்சுருக்கா விளைஞ்சிக்கிட்டே வந்திருக்குப்பா.
ஆத்தி அப்படின்னா அண்ணியை வயலில் விட்டா நடவே தேவையில்ல போலையே. அவ்வளோ ராசி அவள் அழகு. இப்போ வருங்கால உங்கள் அண்ணி வெளியே வரணும். இப்போ சரிண்ணே. குளத்துப்பட்டியில் இருக்க பொம்பளை ஆள் ஊரம் வாயில் கை வைக்கணும். நம்ம இப்படி அழகு இல்லையே. ஏங்கியே சாகட்டும்னே. அப்படியா கண்ணே புஷ்பவனம் அண்ணி எத்தனை பேர் குடிய கெடுக்க காத்திருக்காங்களோ. புஷ்பவனம் வாடா என் தங்கம் அழகு. அண்ணி வராங்கண்ணே. அண்ணி வரட்டும். ஐயோ அண்ணனுக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சே. ஐயோ உன்னை பார்த்த பின்பு நான் ஏலை பொண்ணு மலைக்கு வர்றாளா இல்லை நீர்மலைக்கு வர்றாளா? இல்லைண்ணே அண்ணி வெக்கப்படுது. இங்கே உடனே காலையே கோலம் போடுது அண்ணி. இந்த காலை நான் எங்கனே பார்த்துருக்கேனே. நேற்று கூட 2 கிடா குட்டி காலை வாட்டினேன். அதே மாதிரி இருக்காடா. அண்ணே நீ தானே சொன்ன அண்ணி வயலில் இறங்குனா நாற்று நடவே தேவையில்லை. நான் பார்க்கல. பொண்ணு பார்த்து வந்து அப்பா அம்மா தான்டா. அப்படியாண்ணே? ஆஹா அண்ணி நடையே இப்படி ரம்பை மாதிரியே நடக்கிறாங்களே அண்ணி. அவங்க அண்ணி நல்லா பாடுவாங்கன்னு அம்மா சொன்னிச்சு. அவள் பாட்டு அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து கேட்போம்மா? கேட்போம்னே. பாட்டு பாடுறா புஷ்பவனம். ராசாவே விரைக்குமா ஆத்தி என்னண்ணே அண்ணி இப்படி பாடுது? லேசாக துர் ஆத்தி கொடுத்து வச்சதா. அண்ணே பாட்டு தான் அப்படி இருக்கு. அண்ணி முகத்தை பார்ப்போம்ண்ணே எப்படி இருக்குன்னு. முகத்தை காட்டுறா புஷ்பம். இடிய போட்டாங்களே உன் தலையில இடிய தூக்கி போட்டாங்களே. இடிய போடலப்பா 8 கண்டனரில் கள்ளத்தி கொடுத்து. அப்பா அம்மா பார்த்துட்டாங்கன்னு நம்புடி என்ன உன் வாழ்க்கையை எப்படி சீரழிச்சிட்டாங்களே கொக்க முட்டை பயலுங்க. இது அண்ணி இல்லைடா, இதாண்டா கண்டங்கருவா பாம்பு. அண்ணே அது மூஞ்சிய பாருங்கத்தா பொம்பளையெல்லாம். அண்ணே அண்ணி கனவு கண்ணியா இருக்கு. நான் கூட அப்பக்கப்போ காய்கறி வாங்கி கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன்னு. எப்படி இருக்கு? நானே இந்த மூஞ்சியை பார்க்க மாட்டேனடா. நீ தம்பி அண்ணனுக்கு படவடன்னு வருது, நீ கட்டிக்கவேன். அண்ணே ஐயோ இன்னையில இருந்து அது எனக்கு பெரியம்மா வேணும்னே. பெரியம்மா வேணுமா? இந்த பெரியம்மா வேணுமா உனக்கு? ஆத்தா பொம்பளையால் உரம் பாருங்க தாய். எல்லாரும் முடிக்குள்ள தானே பூ வைப்பிய. இது ஆணி அடிச்சு வச்சிருக்கோம். அண்ணே ஒரு 300 ரூபா கொடுத்து வச்சுக்கிறியாண்ணே? வெட்டிரு. அண்ணே அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்க. அண்ணியை சிரிக்க சொல்லுங்க. அண்ணி சிரிக்க. நீ ஏற்கனவே நீ இப்படித்தான் அடி விட்டு வந்திருக்கிய. இருட்டியப்பா அது வாய பாரு நல்லா வைக்கேன்னு இருந்தா. அண்ணே அண்ணி உதடு கோவைப்பழ உதடு மாதிரியே இருக்குண்ணே. ஒண்ணு கண்ணங்கர பாம்புன்ற இல்ல நல்ல. அண்ணி இந்த குழந்தனுக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா அண்ணி? என்னடா குந்து அனுப்பல என்ன? அண்ணி நான் இங்கிலீஷ் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு என்ன? எங்க அண்ணனுக்கு இங்கிலீஷ் முத்தம் கொடுத்தீங்கன்னா நான் பார்ப்பேன். அண்ணனுக்கு எப்பயுமே பொச்சு பொச்சுன்னு முத்தம் கொடுப்பேன். பொச்சு பொச்சுன்னு கொடுக்கல. நீ இப்ப கொடுக்க நான் பார்க்கணும். உதட்டாச்சா இப்ப கொடுத்துறேன். பாக்கட்டு கை கட்டு. பாதகத்தி மாவு உள்பாட கட்டாம டவுசரை போட்டு அது உள்பாவடையா சவுண்டாய் கவராடா. ஜெயா ஜெயா என் பேர் செய்யா இல்லங்க. ஐயோ ஏத்தா முழுக்கு குத்துதா விடுதா. என் பேர் சப்பு. கையை ஒடிச்சு போடுவேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு புஷ்பவனம். நீ ஏமாத்து. வந்து சொல்லாடி. என்ன அவசரப்படுறீங்க? இங்க வாரு. என்ன அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க? இவ யாரு? இவதான் உனக்கு அக்கா.
எனக்கு என்ன தெரியுமா? என்ன? இவதான் மூத்த தேவடியா. அது என்ன தேவடியா? மூத்தவடியா. அடங்கொக்கா. ஆனா நீங்க நல்லா உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிப்பீங்க போல. இந்த முண்டை எனக்கு சக்கலாத்தி, என் வாழ்க்கையில இவ பங்கு போட வந்திருக்கா. கேட்டு முண்டை மாதிரி இருக்கு. இத போய் விடாத. ஏய் நொறுக்கி போடுவேன். இப்படி பாவமா பார்த்து பார்த்தா என் புருஷனை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நோ மடு டச் நோ. அவன் என் காலை பேச்சு போடலாம், நான் அவன் காலை பேச்சு விட்டேன்னா மரியாதையா போயிரு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஆளுகளே முகலையும் மூஞ்சி எப்படியே வச்சு புச்சு புச்சு. என்ன புச்சு புச்சு? அண்ணே அண்ணி எப்படி குளுக்காதீனே? அண்ணி மாசமா இருக்காங்கண்ணே. என்னது மாசமா இருக்குதா? அண்ணே அண்ணி மாசமா இருக்காங்கண்ணே. இந்த பிள்ளை எப்படி அமைதியா இருக்குன்னு எனக்கு தெரியலையே. என்னாச்சு உனக்கு? ஏய் கீழே கூடியாத எல்லாம் தெரியுது. வத்தி போன ஒட்ட வச்சு வைக்குமா? அண்ணே அண்ணி மாசமா இருக்காங்கண்ணே, அப்படி சொல்லாது என்ன. ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க புஷ்பம். ஏய் என் புருஷனை மரியாதை பண்ணி நீ பேசுற. ஒட்ட புருஷ அறுத்து புரு. எதுக்கு இப்படி ஒட்ட புருஷ? யார பாத்து கிடிச்சே அப்படியே அப்படியே உன் புருஷன் நீயே அத்துக்க அப்படியே அப்படி அத்துக்க. ஏயா கண்ட சிரிக்கே கூட்டியாந்து என் முன்னாடி பேச யாரு கண்டது? அண்ணா யாரு கண்டது? ஒரே இதுலயே அத்து புருவே. பெட்டியை நொறுக்கிறாதீடா. நான் ஆத்தாவோட கூட போறேன்டா, நீ என்னை கொல்ல பாக்குறடா. உலக அவதாரி போல இருந்திருக்கடா. அவ அப்படியே மைய வந்து அப்படியே பசப்பு இருக்கா. என்னதான் கிளி மாதிரி போட்டாடி தரும், குரங்கு மாதிரி வப்பாடி வச்சு போ. சரியா தாண்டி போ. யார பார்த்து யாராண்டி குரங்கு? நீ தாண்டி. நீ அது இது தப்பாளுத்து போடுவேன். தப்பாளுத்து சண்டை வேணா புஷ்பம். ஏய் ஏய் நீ என்ன என் கால அழகுக்கு வருவியாடி? அண்ணி புஷ்பவல்லி என்னடா தேவன்னு நினைக்கிறா? கொல்ல பாக்குறா. நீ என்னடா தேவன்னு அந்த புள்ள மயக்க போட்டு கீழே விழுந்து. ஏய் ஏய் இங்க வா. நீங்க வாடி முத புடிய கடத்தவனே. என்கிட்ட இருக்கிறது என்னடி ஒண்ணு இருக்கு? என் கால அளவுக்கு வருவியா? என்ன இல்ல என்கிட்ட கால அளவுக்கு வருவியா? யாடியா என் கால அளவுக்கு நீ வருவாடி? அண்ணே ஐயோ அண்ணன் சாச்சிட்டாயிலே. அப்படியே கத்தாரி காயங்களுக்கு தெரியாதனமா நீ என் வாழ்க்கை எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? பொட்டுன்னு அடிச்சுன்னு வச்சுக்க. அந்த ஆளு என் வாழ்க்கையை கெடுத்துட்டாப்ல. நீ வந்துட்டு என் வாழ்க்கையில ரெண்டு பேரும் அந்த ஆளு சொத்தை பாதியா பங்கு போட்டுக்கோமா. இதே மாதிரி ஓஞ்சால என் கையில விடு. வாயிலே குத்துவே. கார் எனக்கு. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? கார் எனக்கு. இது வேணும். எது வேணும்? அதான் போயிருச்சு. அப்புறம் அதை வச்சு என்ன பண்ண போற? அன்பான எனக்கு. எனக்கு வீடு வேணும். அந்த உள்ள இருக்கிற அரிசி முட்டை அது எனக்கு. ஏய் உள்ள காசு கொட்டி வச்சிருக்காங்கல்ல அது எனக்கு. உள்ள காசு கொட்டி வச்சிருக்காங்கல்ல. அண்ணன் பேர் என்ன? ஏய் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? என்னடி சொல்லிட்டு இருக்கேன்? ஏய் இங்க காசு வந்துருச்சு. அப்புறம் பேசலாம் நீ. உனக்கு என்ன? ராஜா 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 அண்ணன் அவர்கள் எனக்கு 100 ரூபா கொடுத்துருக்காங்க. உன் புருஷை விட்டுட்டு போனாலும் நீ வந்து பொழைச்சிக்கம்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 100 ரூபாய் வச்சு என்ன வரிக்கு ஒட்டியே வாங்கி நக்கி தெரியா? ரெண்டு பேரும் உச்சி மிட்டாய் வாங்கி சண்டை போட வேண்டாம். ஏன் ஜீமா ஏன் ஜாமா ஒரே ஒரு சண்டையா? நீங்க இல்லாம நாங்க ரெண்டு பேரும் எப்படி உயிரோட இருப்போம்? ஆசை உச்சியில பூத்த பிச்சி பூவ சந்தையில வாங்கின கிழக்கு. என்ன கிழக்கு? நான் என்ன செய்வேன்? சரி எந்த இருக்கடி எந்த ஊர்லயாவது பொண்டாட்டி புருஷனுக்கு பெத்தையான் பிறந்தான ஒப்பு வைப்பாளாம். கட்டின பொண்டாட்டி நான் இங்க இருக்கும் போது வப்பாட்டிய போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். இங்க வா. நீ எப்படி மாசமான? இங்க வா. அந்த பிள்ளைய நீ என்னையா பண்ண? என்னைய நீ மோந்து கூட பார்த்ததுல அந்த பிள்ளை என்ன பண்ண? நான் சொல்றேன் மாசமானது எப்படி? நானு சொல்லுடி, வாயை திறந்து சொல்லுடி. எப்படி மாசமான? தங்கச்சி நான் சொல்லாம நீ எப்படி மாசமான? அந்த ஆளு உன்னை என்ன செஞ்சாரு அத சொல்லு. அண்ணே அன்னைக்கு வளகாப்பு எங்கனே வைக்கலாம்? கோயில்ல வைக்கலாமா? சுடுகாட்டுல இருங்கடா. மொத்தத்துல போங்கடா. நீ வாடா. போவோமா
கிடைக்குமா வழங்கி போல உன் வீடு வழியில வெள்ளம் மேடு வரப்பு மேடு வயலோர அறந்து போய் பாரு அதிசயமான பெண்தானே புருஷனை தேடி வந்தே அவள் அதிசயமான பெண்தானே புருஷனை தேடி போவோமா உலகம் எங்கேங்கோ அதிசயம் கற்பனையில் இதற்கெது கண்டதையை ரசிக்கிறது எதிரிலே ஒரு சிலம் ரத்தினங்க ஜொலிக்கிறது முத்துமணி ஜொலிக்கிறது நடத்திடும் நதியிலே உச்சந்தல சுடருது உள்ளுக்குள்ள மயக்குது எனக்கு ஒரு கவிதை பாடும் மாவேறு ஜதிய கேட்டு ஆடும் அடகளோரு கொண்டாடும் அடங்கிடாம ஓடும் போதும் போதும் உன் பாட்டு புறப்பட போறேன் நீ பாட்டு. வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா யாருன்னு இது நம்ம யாருமா அது உனக்காக தொண்டில இருந்து கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். கருவாடு வைக்கிற பொம்பளை அது இந்தா திருக்க வாழ பாரு. இதுவே கருவாடு மாதிரி தானே இருக்கு. இது சூம்பி போன கருவாடு மாதிரி இருக்கு. நாங்க நெத்திரிப்படி கருவாடு மாதிரி இருக்குது. நான் தான் உங்க நாத்து என்னது என்ன என்னால ஜீரணிக்க முடியல. அண்ணே வேணானே நாத்தனா இல்லண்ணே. அம்மா இவங்க தான் நாத்தனா அம்மா இது மூத்த வேணா நான் இளைய வேணே மூத்த இல்ல நான் மூத்த நாத்துனா நான் மரியாதை பேசுங்க. அதான் நான் கேக்குறேன். நாத்தனா மரியாதையை பேசணுமா? ஆமா. என்ன நீயே ஒத்துக்கிறியா? நாத்துனா தானே. எப்படினே எப்படிமா அவர் ஏத்துனார் நீங்க நாத்துனார். என்னம்மா சொல்றா இவ? கேளுமா. கடைக்கு உருளைக்கிழங்கு ஏத்த சொன்னா கருணக்கிழங்கே ஏத்துட்டு. ஐயோ அங்கே என்ன நடக்குது? அண்ணே பாருங்க. நினைச்சேன்டா. ஒளிஞ்சிருக்கும் போது நினைச்சேன்டா. அண்ணே அத பாட்ட புடிச்சு 3 நாள் ஆச்சு. ஆமா செந்தட்டி ஆச்சப்பன மாதிரி. அண்ணா ஓ நிலைமை இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. அவன் இப்படி எல்லாம் ஹலோலோ வாடா போ. ஹலோலோ சாலலமே அலலோ சோலலமே அலலோ சாலலமே பாரு பாவாடை அவுக்காம புடவைய ஊத்த பறவை விரட்டிக்கிட்டு இருக்கா தங்கச்சி. அண்ணே ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று ஆமா பறைய வெட்டுவோம். சோ அந்த புள்ளைய முதல்ல பாரு. ஐயோ இது என்னது கீரி புள்ள மாதிரி இருக்கு. சொல்லட்டு. குளத்துப்பட்டியில வந்து ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணான்னு சொன்னா குளத்துப்பட்டியில வந்து ராதாகிருஷ்ணன் மசூரம் புடுங்கன்னு சொல்றான். அண்ணி புஷ்பவல்லி